கம் கம்மங்குழு ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆம்புலேட்டு பொரியல் நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் வீச்சு புரட்டா ஆனா கிடைச்சதெல்லாம் காஞ்ச புரட்டா கேட்டதெல்லாம் வீச்சு புரட்டா பாட்டில் இருக்காங்க புது வரிதேன் கிடைச்சதெல்லாம் காஞ்ச புரட்டா சாமஞ்சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அப்பா விட்டு டிவி விட்டிய பேங்க்ல வச்சுத்தான் அண்ட குண்டா சாமஞ்சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பேங்க்ல வச்சுத்தான் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் இது இது இப்ப பாரு என்ன நடக்குன்னு மட்டும் பாரு இங்க ஜேஜிபி மணிக்கு எவ்வளவு வாங்குறாங்க 1600 தரேன் ரொம்ப கம்மியா இருக்கு 2 வண்டியை கூட்டுவா அப்படியே வலிச்சு பெரிய பாக்கெட்ல இதில் பூரா அப்படியே பிரட்டி இந்த சின்ன பாக்கெட்லேயே மண்டையில் கொட்டி கொட்டி இங்கே விட்டுவா இந்த தூங்குற பொம்பளையா தாய் நான் வளர்த்த என் ஜீதைகளா லேசாக பிறண்டு படுத்துங்க தான் ஒரே பக்கம் படுத்தா சேலையில் கரைய அமைச்சிடும் மச்சான் என்ன மச்சான் என் தங்கச்சி சப்புக்கு குழந்தை பிறந்துருச்சா என் தங்கச்சி சப்பு நல்லா இருக்காளா ஊரில் ஒரு பகுமானம்னா இவனுக்கு ஒரு பகுமானம் என்னடா என் தங்கச்சி சப்புக்கு குழந்தை பிறந்துருச்சா மச்சான் இறந்துச்சு மச்சான் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ஏய் இரு நீ அவசரப்படுற என்ன கேட்டீங்க ஆம்பளை குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டேன் மச்சான் பிள்ளை பிறந்துச்சு டாக்டரு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் செக்அப் பண்ணாங்க அது பிள்ளையா என்னன்னு கண்டுபிடிக்காம அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க என்ன மச்சான் சொல்றீங்க மச்சான் அது என்னமோ கீரி பிள்ளை மாதிரி வந்துச்சு அப்போ என் சப்புக்கு என்னாச்சு ஈரடா சப்ப விடுறா இருடா அதில் சின்ன உசுரை காப்பாற்றிட்டேன் பெரிய உசுரை காப்பாற்ற முடியல மச்சான் அப்போ என் தங்கச்சி ஆமாம் உன் தங்கச்சி ஜோலி முடிஞ்சு ராமேஸ்வரத்துக்கு வருஷம் திரும்பும்போது வந்திருக்க மச்சான் எரிச்சியெல்லாம் புதைச்சியலாம் மச்சான் மாட்டு குழம்பு தடத்துலேயே போட்டு புதைச்சிட்டேன் அவ்வளோதான்டா இருக்கு பரிதேசி பையன் மேலே எந்திரிச்சு போடா வந்தார் ஒரு ஜாமியார் இந்த ஆள் ஜாமியார இல்லை மண்டவல்ல கம்மியில் வேலை ஆக்குறோம் கிரக முடிச்சவன் கான்கத்தில் பேட் பேட்னு ஜாமியார் அவ்வளோதான் பாட்டு நாடகமே அவ்வளோதான்டா வர சொல்லு என்ன தெரியும் அந்த ஆளுக்கு சாமி அண்ணே நல்ல ஊர்ல இருக்கு வாங்க வாங்க ஏன்டா நான் என்ன பாறையில் தண்ணி அடிக்க வந்திருக்கேன் இல்லை சாமி இல்லைண்ணே தம்பி நான் மற்ற நேரம் கோவப்படுவேன் இன்னைக்கு கோவப்பட மாட்டேன் ஏன்னு கேளு என்ன இன்னைக்கு எங்கள் அப்பத்தா பட்டுக்கலை வயசுக்கு வந்த நாள்ரா அப்பத்தா வயசுக்கு வரும்போது நிறுத்தியானே நீ எந்திரிச்சு போடா மையம் சாமி வாங்க அண்ணன் ஒண்ணும் பண்ணாது வாங்க பயப்படுற ஆளு எதுக்கு நான் காவலரை வேஷமிட்டால் கல்வர்களும் வேட்டுருவில் கண் முன்னே காண்பது சாத்தியமே காவலரை வேஷமிட்டால் கல்வர்களும் வேட்டுரு கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே காத்திருந்த கல்வருக்கு கைவிலங்கு பூட்டிடு கண்ணுக்கு தோணாத சத்தியம் ஓடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் ஓடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காண்காதோ பொய்யே சொல்லாதது ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் பூனைகளாய் மாறுறீங்க ருத்ராட்ச பூனைகளை வாடுறீங்க ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகள் உச்சாற்ற பூனைகளாய் வாழுறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை பொய்மை எப்போதும் தோன்றுவதும் இல்லை
சந்தேகம்ண்ணே. ஏய் இது நாடகமா கராட்டமா? இல்லைண்ணே, சாமி கவட்டைக்குள்ள கையை விட்டியில எதுவும் தென்பட்டுச்சா? அரட்டால கூட இல்லை. அரை வாங்க போறேன். அரை வாங்கிட்டு அப்படி போறேன். போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். என்ன சளி பிடிச்சிருக்கா? என்ன உனக்கு கொரோனாவா? ஏய் ஏஐ கிடையாது, அது வந்து தாலுகா ஆஃபீஸில் இருப்பார். அவர் வந்து தாசில்தார். ஏஐ வந்து ஈபிக்கு பெரிய அதிகாரி. சட்டம் சவடாலு சட்டம் சவடாலாம் கிடையாது. ரீப்பரும் 2 ஓடு இருக்கு அழிட்டு முறையா. ராதாகிருஷ்ணன் அவர்களே, என் பேர் சொல்றதுக்கு வந்துட்டேன்னா உன்னை தேவகோட்டில் வச்சு புலந்துட வேண்டியது. ஏய் அப்போ உன்னை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். என்கிட்ட பேச பெரிய பெரிய ஜாமியார்லாம் பயப்படும் போது நீ இருக்க வர என்ன பெரிய சாமியார்? என்ன பெரிய சாமியார்? என்ன உனக்கு தெரியும்? நீ உனக்கு என்ன தெரியும்? நீ அப்படியே பெரிய ஆளா? நீ எந்த விதத்துல பெரிய ஆளு? நீ திருவிழா சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லுவாப்பா. உன் சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லு, நான் நல்லா கேட்டுப்பேன். உனக்கு நீ என்ன எனக்கு என்ன கேட்க தெரியாது? எல்லாமே தெரியுமா? எனக்கு எல்லாமே கேட்க தெரியும். உனக்கு என்ன தெரியுங்கிற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுங்க. எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் தெரியும்ன்றல, எல்லாமே உனக்கு தெரியும். எல்லாம் தெரியும்ன்றல. பாரத் சிலிண்டர் என்ன விலை, இந்தியன் சிலிண்டர் என்ன விலை, இதை மட்டும் சொல்லு, கதையை ஆரம்பிப்போம். சரிதானே? என்ன அபி, சரிதானே சிங்க? ஏட்டிக்கு பூட்டியாவே எப்படி கேள்வி? ஏட்டிக்கு பூட்டியா ஏறு ஊட்டி மாமியால கூப்பிட்டு பரம்படிச்சாங்க. இந்த இது இல்லைங்க, அந்தது இல்ல, அந்தது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அது ஒரு ஜோசியர் சொல்லுவாரு. நீ ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள். ராமாயணம் மகாபாரதம் கேட்டுட்டு போய் இந்த பாமர மக்கள் நாளைக்கு போய் 8வது பரிட்சை எழுத போறாங்க. உங்களை நான் கேட்கிறேன், பொது அறிவு பேசுவான். டவுன் பஸ்ல எதுக்கு பொம்பளையில கிளை வச்சா ஆம்பளைக்கு மட்டும் டிக்கெட் சொல்லுவான். இதெல்லாம் உங்களுடைய பூலோகவாசிகள் பூலோகவாசி நடக்கிற விஷயம். படுத்துக்கிட்டு தினத்தந்திய வாசி பேசியா. எங்க தேவலோகவாசிகள் நடக்கிற தேவ ஹோட்டல்லையும் ஏறத்தான் செய்றாங்க பஸ்ல. என்னடா இப்படி பேசி தொலைறியா? என்ன நான் இது வரைக்கும் 89 ஜாமியார் லூஸ் ஆக்கியிருக்கேன். நீ நல்ல நான் என்ன பேசுறேன்னு முதல்ல புரிஞ்சுங்க. நீங்க எனக்கு ஒரு ஆளுதே அப்படி நடந்து தெரியாம பாரு. சரிசமமா பேசக்கூடிய தன்மை உங்கள்ட்ட இருக்கு. எனக்கு இருக்கு. நான் பரிசோதனை பண்ணி பார்க்கட்டுமா? என்ன பண்ணி பாக்குற? பரிசோதனை பண்ணி பார்க்கறேன். பாப்போம். மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம், 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, மரஞ்செடி கொடிகளுக்கு ஓரறிவு. நீங்க பேசுங்க, அது சும்மா காக்கா யாராவது வரும். ஊர்வன அப்படின்னு ஊர்வன ஈரறிவு, நீர்வாழ்வன மூவறிவு, பறவை இனத்திற்கு 4 அறிவு, விலங்கினத்திற்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு, உங்களுக்கு 7ஆம் அறிவு. ஏன்னா பகுத்தறிவு படித்தவர்கள். இறைவனுக்கு 8வது அறிவு 8வது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு. அருமையா பேசுறீங்க, நல்ல விஷயம், சிறப்பு. தினியா மிகப்பெரிய ஒரு தோற்றத்துல இருக்கு. அது பொடி பாக்கெட்ல இருக்கும்ல. என்னது? இந்த இப்படி உலக்க வச்ச மணிக்கு டிஎஸ் சொக்கன் பொடியில இருக்கும்ல, சொக்கன் பொடியில இருந்த கதையா? அதை ஜெராக்ஸ் எடுத்து வந்து ஒன்று பேப்பர் வச்சிருக்கேன். இதை தூக்குறதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கா? ஐயா, அவன் இந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்லி பைப் மாட்ட வந்தவன். ஏய், பைப்பு மாட்ட வந்தவனுக்கு இங்க என்னையா வேலை? அவன் போச்சலையா முதல்ல? எனக்கு முன்னாடி போச்சலையா முதல்ல? என்னைய கூட வாடா வாடான்னு சொல்லி நீ அதை நான் வாங்கிக்கிறேன். ஏய், நீ போடா முதல்ல. ஏய், அவன் பெரிய ரவுடிங்க. என்ன அப்படி சொல்றியா? அந்த அளவுக்கு திறமை வேணாளா? தேவ ஹோட்டல் ஸ்டேஷன்ல கணேஷ் போல கேஸ் இருக்கு. அப்புறம் கணேசன் மகளை கையை பிடிச்செடுத்து கேஸ் அருப்புக்கோட்டையில் இருக்கு. இது என்ன கணேசில சம்பந்தமாவே இருக்கு எல்லாமே? ஆமா, அப்புறம் கணேசன் விட்டு மாடு அடிச்சதுனால ஒரு கேஸ். ஏய், கணேசன் சம்பந்தமா இருக்கு, இங்க வாங்க. ஏப்பா மீச தள்ளுங்க, கணேசன் சம்பந்தமா இருக்கு, இங்க வாங்க. ஏய் வாடா. விநாயகருக்கு ஏன் குலகத்தை விடுறாங்க? வாடா போடான்னு கூப்பிட்டு தெரிஞ்சீங்கன்னு வச்சுக்க. அதை விட்டுட்டீங்கன்னாவே வச்சுக்கலாம் போயிடும். நான் வச்சுக்கிறேன். என்ன நீ பேசுறேன்? ஏய், நான் அந்த தெம்புல நான் நின்றுட்டேன். அப்படியா? அப்புறம் இது வீரன் சவடால ரவுடி இல்லைன்னு சொன்னீங்க. வாங்க, கணேசன்ல தான் உங்களுக்கு சிக்கல் இருக்கு. விநாயக பெருமானுக்கு கணேசன் ஒரு பேர் வந்தது காரணம் என்ன? அவங்க அப்பா அம்மா தான் கேட்கணும். என்னண்ணே பின்றதுக்கு முன்னாடி என்ன கூட பண்ணியா? இப்ப செம்மத்தி அற வாங்க போறியாடா 2 பேரும்? என்ன மட்டும் பண்ணுனே? டேய், அவனை விடுறா கேக்க. கணேசன் ஏன் கணேசன் பேர் வந்துச்சு? பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதும் தொடங்கு. ஆனா விநாயகருடைய இன்னொரு பெயர் கணேசன். அப்படின்னா அவங்க சிவன் இருக்காருல்ல, சிவபெருமானுடைய அண்ணனுடைய மச்சானுடைய மாமனுடைய அக்காமையனோட பேரு கணேசமூர்த்தி. எத்தனை உடைய எல்லாம் உடைஞ்சு நாசக்கரையா போயிரும். ஒண்ணு சொல்லு, என்ன சொல்ல? அப்ப அவனை சொல்ல முடியா? அவன் என்னமோ ரோசக்கார. அது எங்க அண்ணே. மானவக்கத்துக்கு கட்டுப்படாதவன் அப்படிலாம் சொன்னீங்களா இல்லையா? வேற ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க. சிங்கா சொல்லு, சிங்கா பட்டு பண்ணு, வா போவோம். கணேசனுக்கு எனக்கு தெரியாதா? கணேசன் ஏன் பேர் வந்துச்சு? ஏன் பேர் வந்துச்சு? முருகிட்ட கேளுங்க. அவங்க தம்பி ரொம்ப அற வாங்கிட்டு போறாங்க. சரிங்க, நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு பேசக்கூடிய தன்மை. நான் கேட்கிற கேள்வி இப்ப ஒரு சாதாரண கேள்வியா கேட்டிருந்தேன்னா பிரச்சனை இல்ல. காவிரி புகும்பட்டினம் பூம்புகார் பைப்பு வைங்கனே, நீங்க கோவக்கார அடிச்சு போட்டேன்னு நாடகம் கட்டு போ. அது எனக்கு வட்டு பெரிய இந்த குணம் போங்கறாங்க. அதுக்காக சொல்லல. டேய், கேக்குற கேள்வியை முதல்ல புரிஞ்சு தொலைங்கடா. என்ன பைப்பு வளைஞ்சு அடிச்சுவோம், வெதறதெல்லாம் அடிச்சு போறாங்க. கை தவறி என் மேலங்கள விட்டு நீ பயப்படுறன்னு
சொல்லுங்க என்ன கேட்கப்படியா? ஆளுக்கு அற வாங்கிட்டு போறேன். டேய் இங்க வா. கேக்குற கேள்வி என்ன கேள்வி? எவ்வளவு சண்டை நடந்து அமலங்குளம் நடக்குது, ஒருத்தன் பிஸ்கெட்டை திங்கிறான் பாரு. எருவ மட்டும் பாரு. சோசியல் சொன்னேன் வலது பக்கம் ஜனியை நின்றுக்கிட்டே இருப்பேன், உட்காந்துட்டேன். டேய் வலது பக்கமா அப்புறம் என்ன சொல்ற மாதிரி இருக்கு? அவனை சொன்னேன் மிஸ்டர் கன்னி கொல்லி மண்டை. டேய் பெரிய கரெக்ட் மண்டை என்ன நீ மண்டை வச்சு. சரி கேள்வி கேளுங்க. கேள்வியை பாருங்க. பூம்புகார் நகரத்திலே பிறந்தவள் கண்ணகி. கண்ணகியோட கணவன் கோவலனை அழைச்சிட்டாங்க. மதுரையிலே வெட்டப்பட்டால். அந்த செய்தி அறிந்து இங்கிருந்து கண்ணகி மறுசிலம்பை எடுத்துக்கொண்டு அங்கே மதுரைக்கு புறப்பட்டாள். அங்கே யாரோட பாண்டிய நெடுஞ்செழியன் அரசபையிலே தன்னோட கணவன் கல்வன் இல்லை என்று மற்றொரு சிலம்பை இந்த சபையிலே உடைத்தாள். அவளுடைய சிலம்பை உடைக்கும் பொழுது மாணிக்க பரல்கள் பரவி ஓடியது. கோப்பெருந்தேவி பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் மனைவி கோப்பெருந்தேவியோட சிலம்பை உடைக்கும் பொழுது என்ன பரல்கள் உள்ள இருந்தது. இப்ப மாட்டுவேடா வாங்கடா டேய். கண்ணகி என்ன கட்டியாடா மாட்டிய? மதுரை எரிச்சா கண்ணகி. வாழமரமெல்லாம் எரிஞ்ச ஒரு பத்தினி கண்ணகி சிலம்ப உடைச்சா. ஆமா மாணிக்க பரல்கள் அதுல இருந்து பரவி ஓடியது. ஆனா கோப்பெருந்தேவியோட சிலம்புல இருந்து என்ன பரவல்? ஏன் அவசர போற? ஏன்ட்டு கேட்டுக்கார ஒன்ட்டு கேட்கல அரைஞ்சு விடுவேன். கண்ணகி உடைச்ச சிலம்பு. ரெண்டு வேளைக்கு பதில் சொல்ல மாட்டேன் பாருங்க. சிலம்பு உடைச்சால கண்ணகி? உடைச்சா. உடைச்சிட்டான்ல. உடைச்சிட்டு அப்புறம் உடைச்சாலன்னு உடைச்சிட்டானா? தெரியுமா தெரியாதானா? ஏய் இவனுக்கு தெரியாது போலயா? நான் சொல்றேன் சொல்லுங்க. உடைச்ச சிலம்பு இரும்பா ஈயமா? ஏன்டா என்ன பேப்ப என்ன நினச்சிய? 2 பேரும் தேவகோட்டில் விட்டுட்டா ரூட்டு தெரியாம அங்கனே தெரிவாங்க 1 வருஷத்துக்கு. அந்த பயலு என்கிட்ட கேட்கலையே கேட்டா. இந்த ஏரியாவில் நீ வரக்கூடாது. டேய் இந்த ஏரியாவில் நீ வரக்கூடாது, ஓடிடு. நீ அவனை விடு. அவன் உன்னோட தோசி அவனுக்கு ஒட்டினாலும் விட்டான். விடு அவனை விடு. நீ போடா முதல்ல. அவன் சொல்லுவான நீ போடா. அதே சொல்லுனே. நீ சொல்லே. டேய் நல்லவையா உண்மையிலே. அண்ணே நீ உனக்கு தெரியும். டேய் உன்னையும் கெடுக்க. அவனை விரட்டு. என்னடா ஒரு மரியாதை இல்லாம அவளு எவ்வளவு ஒரு பெரிய கேள்வி. எந்த ஒரு விஷயத்தை உள்ள வச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய விஷயத்தை கேக்குறாரு. அதுக்கு என்னாச்சு? என்னையா கேட்க? இரும்புல சொல்ற ஒரு இரும்பா ஈயமான கேட்கிறாரு. நீங்க உண்மையில உங்களை பாராட்டுறேங்க. நீங்க உண்மையில உங்களை பாராட்டுறேன். வாழ்க்கை வழக்கு. கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. யார்கிட்ட ஏன்ட்ட நீ பேசுறது சரி, சாமிகிட்ட பேசுறதெல்லாம் புரிஞ்சிருக்கையா? உண்மையிலே உன்னை பாராட்டுறேன். சாமியோட தராதரம் என்ன, தரம் என்ன? வாழ்க்கை அவனுக்கு புரியாத சின்ன பிள்ளைத்தனமா பையன். அதனால என்ன இருக்கு பாவம். உண்மையிலே எங்க அப்பா அப்பா என்ன சொல்லி அப்புறாடி மாதிரியா இருப்பேன். இல்ல சாமி மன்னிச்சுக்கங்க. இவனே பாத்து வாங்க. நீங்க உங்களுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி முட்டாள்தனமா பேசாத. ஏன் தெரியுமா உங்களுக்கு இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஏன் தெரியுமா கேள்வி? நீங்க பாருங்க வேட்டி கட்டி துண்டு போட்டு ஒரு பெரிய மனிதர் சாணத்துல இருக்கீங்க. அந்த பைய பால்வாடி பைக்கு மாதிரியே டவுசர் போட்டு வர்றேன். அவன் அப்படித்தான் அவனுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவேன். நீங்க தந்தைக்கு வர்றவன் எப்படி வர்றான் பாருங்க. உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொல்லுங்க. அவன் பதில் சொன்னது எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஈயமா இருமான்னு கேக்குறேன். அப்படி பேசாத. அப்படி எல்லாம் சொல்லாத. இப்ப சொல்லு. கண்டிச்சு வைங்க. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி பேசாத. அப்பா என்ன சொல்லிருக்காரு? சாமியை பார்த்தா சாமி வாயில இருக்கா. அது என்ன வெஸ்டர்ன் கக்குசாடா? வாயில மடக்குன்னு விழுகாதேன்னு சொன்னாருடா. சரி நீ பதில் சொல்லு. உன் புருஷன் கேட்கிறாளே எல்லாம் மரதம் குடிக்காரி வாளா என்னையே சொல்ற இரும்பா ஈயமா நக்கல் பண்றியாக்க. நீ பதில் சொல்ற. ஒண்ணு மாதிரி தெரியாத நினைச்சுக்கிட்டியா? போடா. சாமிக்கு தந்திக்க வந்தா அவர் கேட்கிற கேள்விக்கு அவர் பேசுற வார்த்தைக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சா ஆமாங்க. சும்மா போக முடியுமா? இருக்கு விஷயம் இருக்குங்க. சிலம்ப உடைச்சது. ஆமா பாருங்க. கண்ணகியோட சிலம்பை உடைத்தால் அதிலிருந்து மாணிக்க பரல் பரவி ஓடியது. எங்கே? பாண்டிய நெடுஞ்செழியன் சபையிலே. அடுத்து நெடுஞ்செழியனோட மனைவி கோப்பெருந்தேவியோட சிலம்பை உடைக்க சொன்னா. அந்த சிலம்பை உடைக்கும் பொழுது அதிலிருந்து என்ன பரல்கள் பரவியது? இதுதான் என்னோட கேள்வி. கேட்கறதுக்கு அவன் சொல்றான் பாரு இரும்பா ஈயமா முட்டாப்பல. சரி அவனை மன்னிக்கிறேன். அந்த உடைச்ச இடத்துல தளம் போட்டிருந்தாங்களா டைல்ஸ் போட்டிருந்தாங்க? ஆனா நானாவது பரவாயில்லடா. அந்த காலத்துல இரும்பு ஈய இருந்துச்சு. இப்ப தாண்டா கொண்ட நேரம் வரைக்கும் அடி வாங்க போறேன். அழகு மைனே மரியாதை போறேன். அந்த காலத்துல ஏதுடா நோத்தா விட்டு டைல்ஸா
நான் பரவாயில்லடா, அந்த காலத்துல இரும்பு ஈயம்லாம் இருந்துச்சடா. நீ எதுக்கே ஓடுன டைல்ஸ் யாரும் பார்த்து இந்த நாடகத்தை பார்த்தாலும் சாத்தியம் போகணும். ஏதோ கிறக நான் என்ன செய்ய. வாப்பு ஏதோ ப்ரெஷர் மாத்திரை போட்டியா? தப்புத்தேன் கண்ணகி பேச்ச குறை. கண்ணகி உடைக்கும் போது அந்த பத்துனியோட வேதனை அவளுக்கு தான் தெரியும். டைல்ஸா சிமுண்டா? இனிமேல் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேனா தப்புங்க, அதுதான் இல்ல தப்புதான். உங்கள்ட்ட போய் இந்த கேள்வியை நான் கேட்டேன். நான் கேட்கிறேன், ராமாயணம் மகாபாரதம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. பாரா நீ பரவாயில்லடா, பெரிய மனுஷன் உனக்கு எப்படியெல்லாம் பாராட்டினேன். துண்டு போட்டு வேட்டி கட்டி வர்றியே பெரிய மனுஷன் தான். வா, அடுத்த கேள்விக்காவது பதில் சொல்லுவேன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன நகைச்சுவையா இருக்க மாட்டேன், என்ன சீரியஸா இருப்பேன். அந்த அடுத்த கேள்வி இப்ப நான் என்னோட கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க உள்ள வாங்க. எனக்குல சமையல் பாத்திரம் பார்த்துருக்கேன், உங்க கதாபாத்திரம் பார்க்க முடியாது. சொல்லியா சமாளி பண்ணி ஒரு பேப்பயமே சாமி யாராச்சும் விடு. ராமாயணம் அதுல உங்களுக்கு விஷயம் தெரியும். மகாபாரதத்துல உள்ள நுழைஞ்சா உனக்கு விஷயம் தெரியாது. சங்கத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கியா? சரி கேள்வி கேள்வி. மகாபாரதம், அந்த மகாபாரதத்திலே பாருங்க, மகாபாரதம் ஒரு காவியம் இருக்கு. ஆமா ஆமா. அந்த காவியத்தை இயற்றிய பிறகு அந்த காவியத்திலே மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்ததுன்னா மகாபாரதத்தின் கதாநாயகி பாஞ்சாலி, திரௌபதின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலி. அந்த பாஞ்சாலியை சபையிலே துயில்னு சொல்லக்கூடிய சேலையை உறிஞ்சாங்க. எல்லாரும் கூடி இருக்க சபையிலே சேலைன்னா இது துயில்னா சேலை, சேலையை உறிஞ்சிட்டாங்க. சேலையை உறிஞ்சார்கள். பொம்பளை உறிஞ்சது யாரு? ஆண்கள் நிறைந்த சபை. உறிஞ்சது யாரு? உரிய சொன்னவன் யாரு? இந்த கேள்விக்காக இது பொம்பளை விஷயம். இது கேஸ் எப்பி ஆச்சுன்னா பெருசா பாருங்க. உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். ஒரு பெண் பஞ்ச பாண்டவருக்கு ஒரே மனைவி அடியா பத்தினி பாஞ்சாலி. சபாசியா துரியோதன சபையிலே எத்தனை பேர் விரல விட்டு என்னாத அளவுக்கு பெரிய பெரிய கிம்புருவர். சரி சரி, எவரை நம்புறவர் அத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவளை சேலைய பிடித்து இழுத்தார். சேலைய உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவை யாரு? அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நீங்க உண்மையிலே உள்ள போய் பாக்குறீங்க. நிறைய விஷயங்கள் உள்ள போய் பார்க்க முடியாது, புரிஞ்சு சந்தேகப்படுவேன். ஏரியா நீயே முந்திர அதுக்கான விஷயம் நீங்க உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவை யாரு? நல்ல கொஸ்டின் தான். இதை என்ன சொல்லிக்கிட்டே நீ உனக்கு ஒரு இதுவும் தெரியாது. நான் சொல்றதுக்குள்ள தள்ளி விடாமலே சொல்லுயா சாமி, அவனுக்கு தெரியாது. ஏட்டி புடி புடிச்சவன் நீ மாட்டு டேய் சொல்றா. அது வந்தப்ப இப்பவும் உங்களை வந்து நான் பெரியவரோட ஸ்தானத்துல பாக்குறேன். ஏன்னா துண்டு போட்டு வேஷ்டி கட்டி வந்திருக்கீங்க. நீ கொஞ்சமாவது எங்களை கோவச்சு பேசுங்க சாமி. எங்களை பார்த்து நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, எரிச்ச மாதிரி போ. கேள்வி இந்த கேள்வி இந்த விட தப்பா சொன்னா அதுக்காக நீங்க சாமி கையில வச்சிருக்க கட்டையை வச்சு நெஞ்சில குத்துங்க. அப்படிலாம் எந்த நேரமும் நாங்க அப்படி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போதுல உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன். அவ்வளவு. உன்னையெல்லாம் பெரிய மனுஷனை மறைச்ச பாருங்க. அவன் தான் சின்ன பையன் டவுசர் போட்டு வந்திருக்கேன். நீ பெரிய ஆளா இல்லையா? பதில சொல்லு. உறிஞ்சவன் யாரு? உரிய சொன்னவன் யாரு? அந்த சேலைய உறிஞ்சவன் யாரு? உரிய சொன்னவன் யாரு? அந்த சேலை தேவை ஹோட்டல்ல எடுத்ததா கையாட்டில எடுத்ததா? நோத்தா மைனே அந்த காலத்துல எதுக்குடா இங்க வந்தாங்க? நடந்த சம்பவம் பூரா ராமாயணத்திலே மகாபாரதத்திலே. அவன் இந்த ஏரியால பார்க்க கூடாதுன்னா கையாட்டி காலையில விடிய முகரையில முடிக்க கூடாது. நீ ஓடி போயிரு மரியாதையா. நீங்க வாங்க. உண்மையிலே உங்களை நீங்க சிறுவர் எல்லாம் சிறுவர் இல்ல, பெரியவர் எல்லாம் பெரியவர் இல்ல. டவுசர் போட்டிருந்தாலும் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவேன்னு தப்புனே. தப்பு இப்படி பேசவே கூடாது. தப்புன்னு உணர்றேன் பாரு. கார்ல ஏத்திட்டு போய் சிவங்க தாண்டி உன்னை விளக்க மாட்டேன் அடிச்சே வருவேன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா. முகரைய பாரு. முகரை சேலைய உரிதாங்க. ஒரு பெண்ணுடைய மானம் அங்கே இதாகுது. உரிய சுண்ணவை யாரு? உறிஞ்சவை யாருன்னு கேக்குறேன். கைகாட்டில எடுத்ததா தேவட்டில எடுத்ததா? தப்பு தப்புனே. எப்படி பதில் சொல்றேன்? அவன் எங்க அண்ணே மெண்டல் மாத்திரை ஓடாம வந்துட்டான். இப்ப சொல்றீங்க பாருங்க, இதான் உண்மை. மன்னிச்சுக்கங்க, நான் சொல்றேன் பாருங்க. அவனை நான் இன்னும் பார்க்கல, அவனை பார்க்க விரும்பல. நான் தேவகோட்டையில எடுத்ததா கைகாட்டில எடுத்ததா? அப்படி எல்லாம் கேட்க கூடாதுங்க. அந்த சேலைய தப்பு. நான் கேக்குற கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். சொல்லுங்க. உங்களை நான் எதிர்பார்க்கிறேன் உண்மையில. அந்த சேலை நூல் சேலையா பாலிஷ்? மொத்த பேரும் போய் தொலை. ஏன்ட்ட வந்து கேட்ட எழுச்சா போய்ப்பாங்களா? அப்ப நான் சொல்றது நியாயம் இருக்கு. ஆமா, காட்டன் பாலிஷ் தான் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இவன் சொன்னான் பாரு, இது என்ன தாங்க முடியாது, கை காட்டில எடுத்ததா தேவை ஓட்டியான். இது வந்து ஜீரணிக்க முடியாது.
போடா முதல்ல. நான் தான் ஏதோ சொல்லிட்டேன்னா நீ கேட்க உண்மையிலே நீ பரவாயில்ல உலையா. எனக்கா போய் சாமி. பாரு மோரே நீங்க வாங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க. புரிஞ்சது யாரு? டேய் டேய் நீ போடா முதல்ல. நீங்க வாங்க. இருக்கு என்ன? இப்ப நீ என்ன சொன்னடா? பாலிஸ்டரை காட்டுறேன். ஏன்னா அந்த காலத்துல பால் காட்டணும். இருந்துச்சு. ஆனா நீ சொன்னது உன்னை உள்ள வாடா. கை காட்டி எடுத்தா தேவோட்டிக்கு எதுக்குடா இங்க இருந்து? டேய் அண்ணே படுத்துறா டேய். புரிய சொன்னது யாரு? புரிஞ்ச யார் சொல்லுங்க. ரெண்டு பேரும் இப்ப சப்பு சப்புன்னு அற வாங்க முடியும். கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. மனசுக்கு சாமி. நான் சொல்லிடுறேன். அண்ணே நீ சொல்லணும் உன் கால்ல நான் விழுகிறேன். ரெடியா? டேய் இவனை எப்படியாவது விழுக வச்சிரியா? நீ சொல்லுனே பதில் சொன்னே. டேய் சாமி பதில ஒரு சொல்லு. கேள்விக்காக பதில் சொல்லாங்களான்னு நினைச்சிட கூடாதுல சாமி. ஆ சாமி உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன் யாரு? இதுதான் உங்களோட கேள்வி. ஆமா. நாங்க தவறா பேசினா சாமி மன்னிச்சிடுங்க. சரிங்க அதெல்லாம் ஏத்துக்கிறேன். அந்த உரிய சொன்னது யாரு? உறிஞ்சவன் யாருன்னு அவ்வளவுதான். கேட்டீங்களே. அந்த சேலை கட்டுனது பாவாடை கட்டிருந்தா பாவாடை கட்டாம இங்க வாடா கேவலப்பட்டவன் மயனே. பாவாடை கட்டாம எந்த பொம்பளை சேலை பாவாடைய நாடா இருக்கான்னு பார்க்க போயிருக்காரு. பா வெட்டிக்காரே இந்த ரெண்டு பேரையும் நான் இனிமேல் சந்திக்கல. உள்ள ஆளோட சோன்னு சத்தங்க அடிச்சு. என் தங்கச்சி வள்ளி. டேய் நீ பேசாதீடா. மரியாதையா போயிருங்க. ரெண்டு வயலுகளும் என்கிட்ட பேசவே கூடாது. உள்ள இருக்க ஆளை வர சொல்லுப்பா. சாமி நீ வேற கேள்வி. டேய் கேள்வி கேட்பேன். உங்க முகரையிலே நான் முழிக்க மாட்டேடா அப்படி எழுதி. சரி டேய் இந்த அளவு என்னன்ட்டு யாரு இந்த நாடா என்ன நூலுன்ட்டு வாங்க. உள்ள இருந்த ஆளை வர சொல்லுங்க. இனிமேல் உங்களுக்கு நான் சந்திக்கலாம். சந்திக்கல உங்களை சந்திக்கவே அப்படியே போ. சந்திக்க மாட்டேன்டா உங்களை. ஏய் போங்கடா. சந்திக்க மாட்டேன். நான் வேற ஆளை தான் சந்திப்பேன். சந்திக்க மாட்டேன்டா டேய். பைத்தியம் முடிச்சு. ஏன்னா முத்திருச்சு 108 போன் அடிப்புமா. சாமி லூஸ் ஆயிட்டாரு. 108 வர்றதுக்குள்ளேயே சீரியஸா போயிருமாடா. பல்லாம் இறங்க முடியாது. சரி நம்மளே கசாயம் வச்சு கொடுப்போம் விடு. அவன் நம்ம சுட வைக்கட்டா? கண்ணே இல்லையம்மா. வெள்ளையச்சேம் வள்ளி எடுத்து வாடி. வெள்ளையச்சேம் வள்ளி எடுத்து வாடி. இரணும் போருக்கு செல்ல வேணும் தம்பி உமத்திரமாடியா. ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி பாண்டியனே. அதுக்கு வாயை எங்க வைக்கிறேன். பாசத்துல வச்சுட்டேன். இடம்லாம் காலியா கிடக்குது. அங்கே விட்டு அங்கே ஊண்டி வச்சிருக்கா பாரு. நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்து அழைத்து ஒரு மனுஷன் வாங்கி ஓன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன் யாரு? ஐயய்ய ஏங்க இந்த என்ன பொம்பளை உறிஞ்சு வாதிட்டோம். ஏங்க எங்க என்ன கேள்வி கேட்டீங்க வாங்க. அந்த பிள்ளை வாட்டுக்கு ஏய் இரியா உரிய சொல்லு. உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன். மருதம் பண்ணிதேன். இது இவ லைன்ல வராதா? ஏன் பக்கத்துல படுத்துந்த நீ தானே? சாமி வாங்க. பிரம்மச்சாரி வலிக்கு வரலாமா? பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா? பிரம்மச்சாரி வலிக்கு வரலாமாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு வலிக்கு வரலாமாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு வலிக்கு வரலாம். தங்கச்சி கூப்பிடுவா. ஆடிப்பாடி வரப்ப தமிழ் குலப் ரொம்ப அருமையான பெண்மகள். இந்த பசங்களோட சேராதுங்க. மோசமான பயலுக. ரெண்டு பேருமே நீ கெடுத்து போடுறாங்கப்பா. டேய் நீ என்ன அதுக்கு விலை? இவ ஒரு காளி முண்டை நாங்க எடுத்தா பத்தாதுங்கிறீங்களா? கெடுக்கிறாங்க. உன் புரிச்சன் காலையில தேவட்டில் நிற்பேன். நம்பிராஜன் குடும்பமே நாரப்பை குடும்பமா இருக்கும் போல. இதெல்லாம் அரசியல சகசமாப்பா. நம்ம என் தங்கச்சியை கூப்பிடு. அடுத்து தங்கச்சி அதுவாது உருப்படியில தேர்தான்னு பாப்போம். என் தங்கச்சி என்ன கோலத்துல வருதோ 5க்கு 3 கோலம் போட சொன்னேன். எடுத்து வந்து இதுலயே கொண்டு வந்து வைப்பேன். வாடா தங்கம். ஆளோளம் பாடும் தென்றே ஆகாயம் தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ணம் முடிக்கவா
நாங்கள் அழைத்த காரணம் நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகரிஷி இங்க எதுக்கு வந்தாரு? சும்மாதே வந்தா வேதனையில் வாங்க. ஆளு இப்ப சூப்பர் பிகரா இருக்குடா. ஏன்டா முறகட்ட பயமேனே? அண்ணே அது நம்ம சின்ன தங்கச்சி தங்கச்சி வேணும்டா. அதானே நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும். நம்ம தூக்கி வளர்த்து ஈரம்பு கடிக்காம அதுக்கு நவாப்பு போட்டு நம்ம ரேஜி இருந்து வளர்த்துவீங்க. என்ன கூட பறந்து குடல்ல அந்து வச்சு. ஆத்தாடி உனக்கு நான் என்ன வேணும்? அப்ப உனக்கு நானு எதுக்கு எதுக்குண்ணே? கேவலப்பட்ட வகையில சிவகங்கை மாவட்டத்தில் வைக்கலாமா? உங்க முகரையில பார்க்கல. நம்பிராசன் குடும்பம் போய் கொல்லக்குடி காணியில போய் காசு முடிச்சு விட்டு வந்துடுறேன். எதுக்கு? ஒரே மாத்திரம்ல. சாமி ஏ சாமி வருது வள்ளிய விடுங்கடா. போதும்டா. வர வேண்டும் சாமி. வந்தார வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. அருள்மணி ஏய் மணி 4 மணி. அழைக்காதே நினைக்காதே அவை தண்டிலே ஆறுகிறே மரவேலே தவமுனி அருள்மணியே வணங்கிடுவே அனைவரும் மகிழ்ந்திட வரம் தருவே அழைக்காதே. பிரம்மனின் மைந்தனே வருக வருக. முக்காலம் உணர்ந்த தாங்கள் இந்த சின்ன பெண்ணை தேடி நாரத மகிழ்ச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா எங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் நல்லா ஆசை பெற வேண்டும் சாமி. மாறுகின்ற வரவே எங்க போக முடியல. இங்கே தான் வருவீங்களா? அங்க போங்க. தாய்க்குளமே வாழ்க வாழ்க. வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வார். வாழ்வுதனை தெய்வத்தில் உரைக்கும் தன்மையில எதிரியாக இருந்து விட்டாலும் கிராமத்தின் சார்பாக இங்கே நாரதன் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் செந்திலவர்களுக்கு பொன்னாடை பத்தப்படுகிறார்கள். இங்கே வள்ளியாக எடுக்கக்கூடிய அருமை சகோதரி ரேணுகாதேவி அவர்களுக்கு பொன்னாடை பத்தப்படுகிறார்கள். அடுத்தபடியாக